இப்போ திருச்சிராப்பள்ளி வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளியில் எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் எந்த இடத்துல இருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இருக்குதுங்க. அங்கே வந்து திருவடி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப்பு தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சிம்பிள், ஒரு நீட், ஒரு டெலிசியஸ் இந்த ஃபுட்டு தான் இங்கே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த கடை பேர் பாருங்கள், ஓப்லா டிஃபன் சென்டர். இங்கே பியூர் வெஜ்ஜு. வாங்க சாப்பிட்டுட்டே நான் ரிவ்யூ சொல்கிறேன், நீங்களும் வாங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மாஸ்க்கு, இது மாஸ்க்கு போட்டால் பேச முடியாதனால மாஸ்க்கு போடணும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்களும் மாஸ்க் போடுங்க, இன்ஜெக்ஷனும் பண்ணுங்க, சேஃப்டியாக இருங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, அடுத்து இப்போ வாங்க சாப்பிட போங்க. இப்போ ஓப்லா டிஃபன் சென்டரில் ஆர்டர் சொல்லியாச்சு. அங்கே ஒரே ஹெவி ரஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தள்ளி வந்திருக்கோம். கேமராமேன் அந்த கடையை காட்டுங்க. பாருங்கள், தள்ளி வந்திருக்கோம். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய ஃபேவரைட் பொங்கல். அதுக்கடுத்து பூரி மசால், இட்லி. இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேவரட் பொங்கலை சாப்பிடுவோம். இந்த மிளகோடு இருக்குது பார்த்தீங்களா. நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே லெவலில் சாப்பிட முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். பாருங்கள், பொங்கல். பொங்கலையும் சாப்பிடும்போது அந்த லைட்டாக அந்த உள்ள மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சாப்பிடும்போது அந்த காரமும் அந்த நெய்யோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டு. அப்புறம் அந்த சட்னி, தேங்காய் சட்னியோட சும்மா லைட்டாக பட்டும் படாமல். இப்போ அடுத்து பொங்கல் முடிச்சாச்சு. அடுத்து பூரி மசாலாவோட சேர்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா பூரியில் ஆயிலே இல்லை, ட்ரை கண்டிஷனில் இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆயில் அப்படியே நிற்கும் மேலே, தெரியும், பார்க்கும்போது தெரியும் நமக்கு. அதாவது இங்கே வந்தீங்கன்னா ஒரு தரமாக இருக்குது, ஒரு சிறப்பாக இருக்குது, அவ்வளோதாங்க. இதாங்க, அதாவது நமக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு வராமல் இருந்தாங்க, அதே ஒரு பெரிய விஷயம். இந்த ஹோட்டலில் வந்து, இந்த டிஃபன் சென்டரில் வந்து நம்பிக்கையாக சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட்டு இட்லி. இது சாம்பார், இது கார சட்னி, இது தேங்காய் சட்னி. அதாவது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ரெண்டாவது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்லி கூட மசாலா தொட்டு சாப்பிடும். ஒரே வார்த்தையில் அருமைங்க. அடுத்து பொடி தோசை சொல்லியிருக்கேன். தோசையில் நான் ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது போல இருக்குது. பொடி தோசை சொல்லியிருக்கேன். இப்போ வெண்பொங்கல், பூரி, இட்லி 3 சாப்பிட்டேன். அடுத்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து பொடி தோசை. பொடி தோசை இதுதான் நான் சொல்லணும், வடா. அடுத்த கட்டம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் பொடி தோசை. அப்படியே வச்சு
அப்படியே சாம்பார்லையும் சட்னிலையும் இந்த மிளகாய் சட்னிலையும் அப்படியே மூணையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே உங்கள்ட்ட காட்டிட்டு, அதாவது நல்லெண்ணெய் ஸ்மெல்லு இருக்கும். பொடியும், அதாவது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பொடியெலாம் ரொம்ப ரெட் கலரில் இருக்கும், ஆனால் காரமாக இருக்கும். பட் இது வந்து காரன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஸ்லைட்லியாக இருக்குது. நல்லா வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல்லும் நல்ல வாசம் வந்து மொத்தத்தில் தரம். அவ்வளோதான். அடுத்து வடா. இவனை ஃபஸ்ட்டு வெறுமனே சாப்பிட்டு பார்ப்போம். அடுத்து இவனை வந்து சாம்பாரில் முக்குறதுனால கொஞ்சம் தான் இருக்குங்க. சட்னிலையும் போட்டு அந்த நல்லெண்ணெய் வாசத்துக்கும் அந்த பொடியோட இது ஸ்மெல்லுக்கும் அதுவும் வாசத்துக்கும் மொத்தத்தில் ஒரே வாரத்தில் சொல்லப்போனால் தரமுங்க. இப்போ போய் வந்தீங்கன்னா இந்த ஓப்லா டிஃபன் சென்டர் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓப்லா டிஃபன் சென்டர் வந்து கடை வந்து சின்னது தான். இங்கே பார்சல் எக்கச்சக்கமாக போகுது, பயங்கரமாக போயிட்டு பார்சல் எக்கச்சக்கமாக போயிட்டு. நீங்கள் உட்காந்து சாப்பிட்னா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கூட காரில் உள்ளே உட்காந்து அவங்க மாதிரி பிளேட் கொடுத்துட்றாங்க. வரேன், கடை அங்கே இருக்குது, நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். சும்மா பக்கத்தில் தான். ஏன்னா இப்போ இந்த கொரோனான்ற இருக்கிறனால கொஞ்சம் இருக்குது. கடையும் கொஞ்சம் சின்ன கடை தான். ஆனால் கடை சின்னதுன்னு சொல்லி நினைக்காதீங்க, தரம் அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. இப்போ இந்த ஓப்லா டிஃபன் சென்டரில் நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம், இன்றைக்கி தான் சாப்பிட்ருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ஏரியா உள்ளவங்கள்ட்ட நம்ம ஒரு ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற ஒரு இதுதான். வாங்க, சார் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சாரோடைய பேர் சார்? சண்முகம். சரிங்க சார். சார் நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா சார்? சரிங்க சார். இங்கே என்ன எல்லாம் இப்போ காலையில் வந்தால் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இங்கே சாப்பிடுங்க? இட்லி, தோசை, வடை. எப்படி இருக்குது சார்? அதோட ஹோம்லியாக இருக்குது. ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துட்டு தான் அங்கே வந்தேன். அப்படியா? சரி சார். நல்லா இருக்குது, நல்லா ஹோம்லியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இட்லி எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரேட்டு வைஸும் பார்த்தீங்கன்னா வைஸும் ரொம்ப சீப். ஓகே. பட் அது குவாலிட்டி நல்லா இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஃபன் சென்டரை பற்றி சொல்லுங்களேன், உங்களுடைய அனுபவங்கள் என்ன? ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கிட்டு இருக்கோம். மார்னிங் டிஃபனு, ஈவினிங் டிஃபன் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து ஹோம் மேட் மாதிரி இருக்கனால பயப்படாமல் சாப்பிடலாம். ஓகே. ஸோ ரெகுலராக நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ ரெகுலராக வாங்கிக்குவோம், டெய்லி வாங்கிக்குவோம். இப்போ இந்த ஓப்லா டிஃபன் சென்டரை பற்றி உரிமையாளர் இருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த ஓப்லா டிஃபன் சென்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணி? இது ஒரு 4 மாதம் ஆகுது சார். 4 மாதம்? ஆமாம், மார்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க. இந்த இது சரிங்க. இந்த டிஃபன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆச்சு. இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நிறையா. சரிங்க. இந்த ஏரியாவில் நிறைய வயசானவங்க இருக்காங்க. ஆமாம். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிடிச்சோன்னா அவங்களால நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஓரளவு நல்லா பிக்கப் ஆகிடுது. மெயினாக இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இன்னொன்று பொங்கல், பூரி, பொடி தோசை மெயின். நீங்கள் எல்லாருமே அந்த பொடி தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் கம்மியாக இருக்கும், உப்பு காரம் அந்த புளிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட ஈவனாக இருக்கும். அது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மக்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் இங்கே டிஃபன் கிடைக்கும்? 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும். சரி, கேட்டாலும் காலையில் என்னென்ன வெரைட்டிஸ்? இட்லி, பொங்கல், பூரி, தோசை. பொங்கல் வெரைட்டி பொங்கலில் வெண்பொங்கல். வெண்பொங்கல் மட்டும்தான். அதாவது இட்லி, பொங்கல், வெண்பொங்கல், பூரி, தோசை, வடை கிடைக்கும். வெரைட்டி தோசை கிடைக்கும். பொடி தோசை, மசால் தோசை, கீ ரோஸ்ட்டு, ஆனியன் கீ ரோஸ்ட், ஆனியன் பொடி கீ ரோஸ்ட், அந்த மாதிரி வெரைட்டிஸ். தோசையில் வெரைட்டிஸ் நிறைய. பட் இதில் நார்மலாக பண்ணால் இட்லி, பொங்கல், பூரி. இது எத்தனை மணி வரை வந்தால்? காலைல 7 மணி 7:30 மணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ எத்தனை மணிக்கு முடியும் சார்? 10லேருந்து 10:30க்குள்ளே க்ளோஸ். அப்புறம் இரவு இருக்கா சார்? இரவு வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். 9 மணி.
அப்போ இரவு என்ன இரவு வந்து பொங்கல் கிடையாது, மற்ற ஐட்டம்லாம் இருக்குது. சப்பாத்தி அடிஷனல் இருக்கும். ஓ, சப்பாத்தி இருக்கு. சப்பாத்தி குருமா. வார விடுமுறை இருக்கா சார்? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும் விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன், காலையில் உண்டு. அதாவது சாயந்தரம் மட்டும் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு சண்டே லீவு விட்டுருவோம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு மந்த்லி ஃபஸ்ட்டு சண்டே க்ளீன் பண்ணுறதுக்காக லீவு விட்டுருவோம். ஓ, சரி 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 சரி. ஓகேங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அப்புறம்ண்ணா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க, பண்ணுங்கள் அதையும். ஓகே, பை.